மதுரை சிந்தாமணி கிராண்ட் ஹோட்டலில் ஜெர்மனி, ஹாலந்து, ஸ்வீடன் வெளிநாட்டினர் கலந்து கொண்ட கிறிஸ்துமஸ் கேக் தயாரிக்கும் நிகழ்ச்சி மதுரை சிந்தாமணி ஜிஆர்டி கிராண்ட் ஹோட்டலில் நடைபெற்ற கேக் திருவிழா நிகழ்ச்சியில் ஜெர்மனி, ஸ்வீடன், இத்தாலி நாட்டினர் பங்கேற்பு. கருணை இல்ல மாணவிகள் கிறிஸ்துமஸ் பாடலை பாடி வரவேற்றனர். ஐரோப்பிய பாரம்பரிய முறைப்படி மதுரையில் கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு தயாராகும் 300 கிலோ பிரம்மாண்ட கேக் 80 கிலோ கிராம் எடையுள்ள ப்ரூம்ஸ், திராட்சை, செர்ரி, வால்நட், பிஸ்தா, முந்திரி, பேரிச்சை உள்ளிட்ட பல்வேறு உலர் பழங்களுடன் உயர்ரக மதுபானங்களில் கலவையாக சேர்க்கப்பட்டு 30 நாட்கள் பதப்படுத்த தயார் செய்யப்பட்டது. நமது கலாச்சாரத்தில் அறுவடையை போற்றும் விதமாக பொங்கல் திருவிழா கொண்டாடுவது போல் ஐரோப்பிய நாடுகளில் அறுவடை திருவிழாவினை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் தொடக்கமாக குளிர்கால துவக்கத்தை கேக் திருவிழாவாக கொண்டாடப்படுவது வழக்கம். அடுத்த மாதம் 25ஆம் தேதி உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகை மற்றும் 2026 புத்தாண்டு தின கொண்டாட்ட நிகழ்ச்சிகள் கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் அனைத்து பகுதிகளிலும் கேக்கு உற்பத்தி செய்யும் பணியானது துவங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இன்று மதுரை சிந்தாமணி ரிங் ரோடு பகுதியில் உள்ள ஜிஆர்டி கிராண்ட் நட்சத்திர விடுதியில் கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு ஐரோப்பிய பாரம்பரிய முறைப்படி கேக் திருவிழாவிற்காக கேக் தயாரிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. 300 கிலோ எடைக்கு மேல் இந்த பிரம்மாண்ட கேக்கில் 80 கிலோ கிராம் எடையுள்ள செர்ரி, வால்நட், பேரிச்சை, பிஸ்தா, முந்திரி, ப்ரூன்ஸ் உள்ளிட்ட பல்வேறு உலர் பழங்களுடன் உயர்ரக மதுபானங்களில் கலவையாக 30 நாட்கள் நன்கு பதப்படுத்தப்பட்டு வைக்கப்படும். பின்பு 30 நாள் கழித்து அந்த பதப்படுத்தப்பட்டுள்ள உயர் பழங்கள் பிரமாண்டமான 300 கிலோ எடை கேக்குடன் கலந்து சேர்க்கப்படும். முன்னதாக உலர் பழங்கள் மேடையில் அலங்கரிக்கப்பட்டு வைக்கப்பட்டது. கிராண்ட் ஹோட்டல் சமையல் கலைஞர்கள் ஜெர்மனி, இத்தாலி, ஸ்வீடன் நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் பிரமுகர்கள் முன்னிலையில் அலங்கரிக்கப்பட்ட மேடையில் உலர் பழங்கள் மற்றும் உயர்ரக மத கிராண்ட் ஹோட்டல் சமையல் கலைஞர்கள் ஜெர்மனி, இத்தாலி, ஸ்வீடன் நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் பிரமுகர்கள் முன்னிலையில் அலங்கரிக்கப்பட்ட மேடையில் உலர் பழங்கள் மற்றும் உயர்ரக மதுபானங்களை கலந்து கிறிஸ்மஸ் பாடல் பாடி சேகரித்தனர். கேக் தயாரிக்கும் நிகழ்ச்சிக்கு முன்னோட்டமாக கிறிஸ்மஸ் மரம் கருணை இல்ல குழந்தைகளின் மூலம் செடிகளை கொண்டு அலங்கரிக்கப்பட்டு மின்விளக்கு ஏற்றப்பட்டது. 300 கிலோ எடையில் பிரம்மாண்டமாக தயாராகி வரும் கேக் கிறிஸ்மஸ் பண்டிகை தினம் மற்றும் புத்தாண்டு தின கொண்டாட்டங்களில் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படும் என ஜிஆர்டி கிராண்ட் பொது மேலாளர் இளங்கோ ராஜேந்திரன் கூறினார். ஜெர்மனியைச் சேர்ந்த அலெக்சாண்டர், நான் ஜெர்மனியைச் சேர்ந்தவர், தற்போது இந்தியாவிற்கு சுற்றுலா வந்துள்ளேன். கிறிஸ்மஸ் நிகழ்வில் கேக் தயாரிக்கும் விழாவில் கலந்து கொண்டதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறது. அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் என கூறினார். முதுநிலை சமையல்கலை கலைஞர் கணேஷ் கூறுகையில் 80 கிலோ எடை கொண்ட உலர் பழங்கள் மற்றும் உயர் ரக மதுபானங்கள் கொண்டு பதப்படுத்தப்பட்ட பழ கலவைகள் 300 கிலோ எடையுள்ள கேக் தயாரிக்கப்படும். கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டுகளில் கலந்து கொள்ள வரும் அனைவருக்கும் வழங்கப்படும் என கூறினார். ஃப்ரம் ஹூ இன் மதுரையில் இருக்கிறவங்க ப்ளஸ் நம்மளோட ரெகுலர் கெஸ்ட்டையும் நம்ம வந்து ஹோட்டலில் தங்கியிருக்கிற கெஸ்ட் எல்லாரையும் நம்ம கூப்பிட்ருக்குறோம் இந்த செரிமனிக்காக. இதை பற்றி மேலும் சொல்கிறதுக்கு நம்ம ஷெஃப் கணேஷ் இருக்கார். இது எக்ஸிக்யூட்டிவ் ஷெஃப் ஆஃப் த கிராண்ட் மதுரை பை ஜிஆர்டி ஹோட்டல். கொஞ்சம் இதை பற்றி சொல்லலாம். வணக்கம், ஜிஆர்டி கிராண்ட் ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறேன். இப்போ ஜிஆர்டி கிராண்ட் பை மதுரையில் இருக்கிறோம். இது வந்து நம்மளுடைய ஃபெஸ்டிவல் சீசன் எப்படியும் நவம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம ஹோட்டலில் வந்து 7, 8, 9 வந்து கேக் மிக்சிங் செரமனி ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு மதுரையில் வந்து இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம இந்த கேக் மிக்சிங்கிறது வந்து ஒரு பாரம்பரிய முறை. கிறிஸ்மஸ்க்கு வந்து முக்கியமானது கேக்கு. அதுக்கு தேவையான கேக்குக்கு வந்து ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸு இதெல்லாம் வந்து ஒரு 80 கிலோ இன்றைக்கி நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம 80 கிலோ உலர்ந்த பழங்கள், உலர்ந்த திராட்சைகள், நட்ஸு, அது கூட வந்து லிக்கர்ஸ் போட்டு ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு இதை மேரினேட் பண்ணி இது ஒரு 1 மந்த் சோக் பண்ணிவிட்டு நம்ம கேக் ரெடி பண்ணணும். நம்ம பை டிசம்பர் 15 நம்ம கேக் ரெடி பண்ணணும். ஸோ இன்றைக்கி வந்து இங்கே வந்து நம்ம இன்றைக்கி வந்து இது இந்த பேக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 80 கிலோ ரெடியாக இருக்குது ட்ரை ஃப்ரூட் மிக்ஸ் பண்ணுறது. நம்ம ஒரு மக்களை வந்து வர வச்சு 60 people, minimum 60 to 70 people we call for the mixing. We will start the ceremony very soon to mix. பர்டிகுலராக இந்த ட்ரெடிஷன் பற்றி சொல்லுவாங்க. ட்ரெடிஷன் வந்து எப்படின்னா இந்த நம்ம ரெகுலர் கேக்கு, ஃபுட் கேக்கு வந்து கிறிஸ்மஸ்க்கு வந்து ஸ்பெஷலாக வந்து எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் சோக் பண்ணுவாங்க. இப்போ நம்ம டேட்ஸு, ட்ரை டேட்ஸு,
இப்போ ஒரு ஆல்மண்டு, கேஷ்யூ நட்டு, ரைசின்ஸு இந்த மாதிரி வந்து ஒரு 10 வகையான நட்ஸ் அண்ட் டேட்ஸ் வாங்கிட்டு அதை வந்து நம்ம கூட நம்ம ஸ்பைசஸ் கரம் மசாலா இருக்கும், நட்மேக் இருக்கும், இந்த ரம் விஸ்கி அதெல்லாம் ஒரு மேரினேட் பண்ணுவோம். மேரினேட் பண்ணி 1 மந்த் ஊற பண்ணுவோம். ஊற வச்சுட்டு 1 மந்த் ஊற வச்சதுக்கப்புறம் இந்த ஃப்ளேவர் நல்லா இந்த ஃப்ரூட்ஸில் போனதுக்கப்புறம் 15லேருந்து நம்ம ஸ்டார்ட் பேக்கிங் த கேக், ப்ளம் கேக் பண்ணுவோம். ப்ளம் கேக் வந்து பார்ட் ஆஃப் த கிறிஸ்மஸ் இல்லை. ஸோ டுடே வி ஸ்டார்ட் அவர் ஃபெஸ்டிவல் சீசன். என் பேர் வந்து கணேஷ், எக்ஸிக்யூட்டிவ் ஷெஃப் ஆகிறேன், ஜிஆர்டி கிராண்ட் மதுரை. அதனால் இது வந்து 15ஆம் தேதிக்கு மேலே நம்ம வந்து இதை வந்து சேலுக்கு கொண்டு வரோம். இருக்கிற எல்லாரும் வந்து இதை வந்து வாங்கி நீங்கள் வந்து ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க. எவ்ரிபடி வில் என்ஜாய் இட். ஏன்னா வி ஆர் மேக்கிங் இட் அ வெரி வெரி ரிச் ப்ளம் கேக் அண்ட் ரிச் ப்ளம் புட்டிங். ஸோ அது வந்து எல்லாருக்கும் வந்து பிடிக்கும்னு நாங்கள் வந்து நம்புகிறோம். ஸோ அதனால வந்து இதை வந்து வி வாண்ட் யூ டு கம் பை அண்ட் தென் என்ஜாய் இட். யா, தேங்க்யூ. நகரத்தில் நிகழ்வுகளை உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்.